பொதுமக்களின் உடல் நலம் மற்றும் பணத்தை பாதுகாப்பதற்கான நுகர்வோர் நலச்சட்டங்களை பயன்படுத்துவது குறித்த பயிற்சியை தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் வழங்கப்பட்டது. நுகர்வோர் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த செயல்பாடுகளை நுகர்வோர் நலச்சட்டங்களை பயன்படுத்தி பாதுகாப்பது மற்றும் செயல்படுத்துவது தொடர்பான சிறப்பு விழிப்புணர்வு பயிற்சிகள் இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் உள்ள இக்ஸா பயிற்சி மையத்தில் பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் இந்த வருடத்திற்கான முதல் விழிப்புணர்வு சிறப்பு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் துணை ஆணையர் திரு சண்முகவேல் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கருணாநிதி அவர்களும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது பேசிய தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினுடைய முன்னாள் துணை ஆணையர் திரு சண்முகவேல் அவர்கள் பேசும்பொழுது நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதில் தன்முனைப்போடு செயல்படும் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் புண்ணியமூர்த்தி அவர்களின் செயல்பாடுகள் குறித்து சிறப்பு பாராட்டுகளை தெரிவித்தார். பொதுமக்கள் தங்களின் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக RRR முறைகளை பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ரெஃப்யூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்கின்ற RRR முறைகள் பொதுமக்களின் நலன் காக்கும் சூத்திரமாக அமையும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் அவங்க மாவட்ட அளவில் இருக்கிற அவங்களுடைய நுகர்வோர் ஆளுநரை ஒருங்கிணைச்சு இந்த கூட்டம் இங்க சிறப்பாக நடைபெற்று இருக்கு. இந்த கூட்டத்துல இவங்களுக்கு எல்லாமே நுகர்வோர் உரிமைகள் மற்றும் கடமைகள் தொடர்பா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி என்னென்ன அவங்க செய்யணும் இது தொடர்பான தொடர்ந்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. இந்த நல்வாய்ப்பு அருமையா பயன்படுத்திட்டு நீங்க எல்லாரும் நல்ல விதமா நுகர்வோர்கள் போதிய விழிப்புணர்வு பெறுவதற்கும் அதன் மூலமா அவர்களுடைய பொருளும் பணம் மற்றும் அவருடைய உடல் நலம் இதுக்கு உரிய பாதுகாப்பு கிடைப்பதற்கும் தொடர்ந்து பாடுபடுவீங்கன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க தொடர்ந்து உங்களுடைய பணிகள் செவனே செய்யறதுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு முன்னோடியா திகழ்கிற நண்பர் புண்ணியமூர்த்தி அவர்கள் இந்த சேவையை தொடர்ந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நன்றி. பாதுகாப்பு என்ற ஒரு தலைப்பை பொறுத்த வரைக்கும் நுகர்வோர் அவர் தான் அரசர் சொல்லி சொல்றோம். அட் தி சேம் டைம் அவர் தான் அவருக்கு தனிப்பட்ட மெய்காப்பாளர். அவர் தான். ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் முதல்ல அவருக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி, இந்த பொருள் எனக்கு தேவையா, இந்த பொருள் இப்போது தேவையா, இந்த பொருளுடைய தேவை என்ன, ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற பழைய பொருள் நான் யூஸ் பண்ண முடியுமா. நாங்க கட்டாயமா 3 R நாங்க யூஸ் பண்ணுவோம். ரெஃப்யூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதே ரெஃப்யூஸ்ன்றது என்னன்னா தேவையில்லாத பொருள் வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சுடுங்க. இல்ல அந்த பொருள் நல்லா பயன்படுத்துறதா ரீயூஸ் பண்ணுங்க. இல்ல அந்த பொருளை அழிச்சிட்டு வேற நல்ல பொருளா திருப்பி உபயோகப்படுத்த முடியும் ரீசைக்கிள் பண்ணணும்னா ரீசைக்கிள் பண்ணுங்க. இதன் மூலமா புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அந்த பொருளை உபயோகப்படுத்தி அதை தனியா வாங்கி அந்த செலவினங்கள் எல்லாமே முழுக்க மீதி பண்ண முடியும். இந்த தடவை தேசிய தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினத்துக்கும் உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்துக்கும் இந்த நீடித்த நிலையான நுகர்வு இதுதான் வச்சிருக்கிறாங்க. சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். அந்த சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல்ல இது மெயினான அங்கம். நம்ம கேட்டுக்கணும், நமக்கு நம்மளே கேட்டுக்கணும், இந்த பொருள் தேவையான்னு கேட்கும் போதே அந்த பொருளை பத்தி நம்ம ஆராய ஆரம்பிச்சிருவோம். அந்த நம்ம கிட்ட இருக்கிற பொருளை விட இது நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னா எந்த வகையில நல்லா இருக்கு, கூடுதல் பயன் தருமா, இதெல்லாம் நம்ம கேட்கிறப்பயே அந்த பொருள் நமக்கு தேவையில்லைன்ற அந்த ஒரு பலன் நமக்கு கிடைச்சிடும். அது தேவையில்லைன்னு ஒரு முடிவுக்கு வரும்போது நம்மளுடைய பொருள் மீதியாகும். அதே மாதிரி இது நம்ம ஆராயும் போது அந்த பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது உள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்ப நல்ல பொருள் நம்மளால வாங்க முடியும். 3வது அந்த பொருள் தேவையில்லை நம்ம நினைக்கும் போது இல்ல தேவையான நம்ம ஆராயும் போது மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல யாரு நல்ல பொருள் சரியான விலைக்கு, குறைந்த விலைக்கு இல்ல சரியான விலைக்கு கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்த்து வாங்க முடியும். அந்த இடத்துல நம்மளுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமை நிலைநாட்டப்படுது. சோ நமக்கு உண்டான உரிமைகள் அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல நமக்கு உண்டான கடமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நுகர்வோரா இருந்தா நம்மளுடைய பொருளும் பணமும் உடல் நலமும் நீடித்த நுகர்வோராக அமையும், நீடித்த பாதுகாப்புடன் இருக்கும் என்று தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அவரைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் திரு புண்ணியமூர்த்தி அவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள தமிழ்நாடு நுகர்வோர் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் கிளை நிர்வாகிகளுக்கு தேவையான பயிற்சிகளையும் சட்ட நுணுக்கங்களையும் வழங்குவதற்காக மாவட்ட தலைமை பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளுக்கு மாதந்தோறும் இந்த சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாதாந்திர சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் இந்த வருடத்திற்கான மாதத்தை முன்னிட்டு இன்று சென்னை எழும்பூரில் உள்ள இக்ஸா பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் தலைமை நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் திரு ஐயா சண்முகவேலு துணை ஆணையாளர் ஓய்வு உணவுப் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேலும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அட்வொகேட் அண்ட் நோட்டரி திரு வி கருணாநிதி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கிளைகளை உருவாக்கி அந்தந்த மாவட்ட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படும் வகையில் இந்த கூட்டம் எவரி மந்த் நடைபெறுகிறது. அந்த வகையிலே இந்த மாதம் இந்த இடத்திலே நடைபெறும். பொதுமக்களின் உடல்நலன் மற்றும் பணத்தை பாதுகாப்பதற்கான நுகர்வோர் நலச்சட்டங்களை பயன்படுத்துவது குறித்த சிறப்பு பயிற்சி கூட்டத்தில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில தலைமை, மாவட்ட கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.